வணக்கம். உங்களை எல்லாரையும் ரொம்ப உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான, ரொம்பவே பழமையான ஒரு புராண ரகசியத்தோட வரைபடத்தை அவிழ்க்க போறோம். இது வெறும் கதையோ கற்பனையோ கிடையாதுங்க. ஒரு மாபெரும் மலைத்தொடர் எப்படி ஒரு தெய்வீக திருமேனியா, அதாவது ஒரு கடவுளோட உடலா பார்க்கப்படுது அப்படிங்கறத நாம ஆழமா அலச போறோம். பஞ்ச கேதாரத்தோட ரகசியங்களை வெளிக்கொண்டு வர்ற இந்த மெய்நிகர் பயணத்தை வாங்க உடனே ஆரம்பிக்கலாம். இமயமலையோட அந்த பிரம்மாண்டமான பனிமுடிகளுக்கும் பல்லாயிரம் அடி உயரமான செங்குத்தான மலைகளுக்கும் நடுவ சிவபெருமானோட உடல் உறுப்புகள் எங்க தோன்றுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த கேள்விதாங்க முழுமையான சைவ நம்பிக்கையோட ஆணி வேறாவே இருக்கு. இந்த ஒரு ஒற்றை கேள்வியை தேடிதான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கும் அந்த கரடு முரடான பாதைகள்ல பயணம் செய்றாங்க. ஒரு பெரும் தெய்வத்தோட உடல் எப்படி இந்த நிலப்பரப்போட ஒன்றிணையது அப்படிங்கிற அந்த மர்மம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. சரி, நாம இப்போ இந்த விஷயத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா மூழ்கலாம். மூலக்குறிப்புகள் ஒரு அடிப்படையான நம்பிக்கையை ரொம்ப தெளிவாவே பதிவு செய்யுது. அதாவது, இந்த சிவத்தலங்கள்ல சிவபெருமானோட உடல் பாகங்கள் தோன்றியதா சைவர்கள் நம்புறாங்க. இந்த ஒரு ஒற்றை நம்பிக்கைதாங்க பல 100 கிலோமீட்டர்கள் இடைவெளியில ஒண்ணுக்கொன்னு தொடர்பே இல்லாம தனித்த நிக்கிற 5 வெவ்வேறு மலைச்சிகரங்களை ஒரு மாபெரும் ஆன்மீக அமைப்பா இணைக்குது. ஒரு கடவுளோட உடல் முழு மலைத்தொடர்லயும் பரவி கிடக்குதுன்னு பாவிக்கிறது உண்மையிலே எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை. இந்த புராண நிகழ்வுகள்லாம் நிஜத்துல என்ன நிலப்பரப்புல நடக்குது அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் பின்னோக்கி வந்து ஒரு புவியியல் வரைபடத்துல பொருத்தி பார்ப்போம். இந்த இடங்கள்லாம் இந்தியாவோட வடக்கே இருக்கிற உத்தராகண்ட் மாநிலத்துல அமைஞ்சிருக்கு. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா கார்வால் கோட்டத்துல சிவாலிக் மலைத்தொடரோட மடியில தான் இந்த ஆன்மீக சித்திரம் வரையப்பட்டிருக்கு. பல 1000 சதுர கிலோமீட்டர்கள் பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த நிலப்பரப்பு மனித கற்பனைக்கே எட்டாத ஒரு மாபெரும் இயற்கையான கேன்வாஸா செயல்படுது. இங்க நாம கேதாரம் அப்படிங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். கேதாரம் அப்படின்னா இமயமலை சாரலையும் மலையைச் சார்ந்த வளமான வயல் பகுதியும் குறிக்கிறது தாங்க அர்த்தம். இயற்கையான நிலப்பரப்புக்கும் அந்த தெய்வத்துக்கும் உள்ள ஆழமான பிணைப்பை இது ரொம்ப தெளிவா காட்டுது. இதனாலதான் இந்த வயல்வெளிகளுக்கும் பனிமலைகளுக்கும் அதிபதியான சிவபெருமான நாம கேதாரநாதன் அப்படின்னு அழைக்கிறோம். அதாவது இங்க இயற்கையே தெய்வமா, நிலப்பரப்பே வழிபாட்டிற்குரிய ஒரு திருமேனியா பார்க்கப்படுது. இப்போ இந்த நிலப்பரப்ப கவனிக்கும்போது ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கடுமையான பனிமலைகளுக்குள்ள ஓடுற ஜீவ நதிகள் தாங்க. பாகீரதி, அலக்நந்தா, மந்தாக்கினி, தௌளி கங்கான்னு பிரம்மாண்டமான நதிகள் இந்த பாறைகளை கொடைஞ்சிக்கிட்டு ஆர்ப்பரிச்சு பாயுது. இதுங்க வெறும் நீரோட்டங்கள் கிடையாது. இந்த 5 பனிமலை தலங்களையும் இணைக்கிற ஆன்மீக உயிர்நாடிகள்னு தான் சொல்லணும். இந்த புனித தலங்களோட ஆன்மீக நிலப்பரப்ப வடிவமைக்கிறதுல இந்த வற்றாத நதிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. சரி, இப்போ நம்ம குறிப்பிட்ட அந்த உடற்கூறியல் வரைபடத்துக்கே வருவோம். நம்ம பயணத்தை முதலாவது மற்றும் ரொம்ப முக்கியமான தலமான கேதார்நாத்ல இருந்து தொடங்குவோம். குறிப்புகளின்படி பாத்தீங்கன்னா கேதார்நாத் சிவபெருமானோட முக்கிய உடல் பகுதியை குறிக்குது. கடல் மட்டத்திலிருந்து பல்லாயிரம் அடி உயரத்துல வருஷத்துல பாதி நாட்கள் உறைபனில மூடி கிடக்கிற இந்த மலையில தான் ஒரு மாபெரும் தெய்வத்தோட முழுமையான உடலமைப்பு உறைஞ்சிருக்கிறதா நம்பப்படுது. இந்த இடத்தோட ஆன்மீக அதிர்வே ஒரு தனித்துவமானதுதான். அப்படியே நம்ம பயணத்தை கொஞ்சம் நகர்த்தி பாப்போம். அடுத்து நாம செல்ற இடம் துங்கநாத். உலகத்திலேயே மிக உயரமான இடத்துல அமைஞ்சிருக்கிற சிவன் கோயில் இதுதாங்க. புராணங்களின்படி இந்த துங்கநாத் தலம் சிவபெருமானோட கைகள் தோன்றிய புனித இடமா பார்க்கப்படுது. இவ்ளோ பிரம்மாண்டமான உயரத்துல மேகங்களை தொட்டு நிக்கிற ஒரு சிகரத்தை இறைவனோட கைகளா உருவகப்படுத்தினது எவ்ளோ நுட்பமான ஒரு விஷயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த புதிரான ஆன்மீக வரைபடம் அடுத்ததா நம்மள ருத்ரநாத் தலத்துக்கு அழைச்சிட்டு போகுது. பண்டைய நூல்களும் சரி, நம்பிக்கைகளும் சரி, ருத்ரநாத்த சிவபெருமானோட முகம் தோன்றிய இடமா அடையாளப்படுத்துது. இந்த மலை சிகரத்தோட கரடுமுரடான தோற்றமும் அதோட கம்பீரமும் ஒரு தெய்வத்தோட முகத்துக்கு ஒப்பிடப்படுறது ரொம்பவே பொருத்தமா இருக்கு. பனிபடர்ந்த அந்த சிகரத்தை தூரத்திலிருந்து பார்க்கும்போதே ஒரு மாபெரும் முகம் வானத்தை நோக்கி தவம் செய்யற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது மத்திய மகேஸ்வர். அந்த பேரை கவனிச்சிங்களா? மத்தியா, அதாவது மையம் அப்படின்ற சொல் அதுல அழகாவே ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதற்கும் உடலோட அமைப்புக்கும் உள்ள நேரடி தொடர்பு என்னன்னா, இந்த இடம் சிவபெருமானோட தொப்புள், அதாவது உடலோட மையப்பகுதி தோன்றிய இடமா போற்றப்படுது. ஒரு முழுமையான பயணத்தோட நடுப்பகுதியா உடலோட மையமா இந்த இடம் அமைஞ்சிருக்கு. புராணங்கள் எவ்வளவு துல்லியமா மலைகளோட அமைப்பை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பேரிட்டிருக்குன்னு நினைக்கும்போது உண்மையில ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த பஞ்சகேதார பயணத்தோட இறுதி கட்டமா நாம வந்தடைற இடம் கல்பேஸ்வர். இந்த ஒட்டுமொத்த தெய்வீக உடலோட வெளிப்பாட்டுல இதுதான் கடைசி தலம். சிவனோட சுரண்ட அடர்த்தியான தலைமுடி தோன்றிய இடமா இது நம்பப்படுது.
இமயமலையோட அந்த அடர்ந்த காடுகளும் முறுக்கிக்கிட்டு போற கொடிகளும் சிவபெருமானோட சடைமுடிக்கு ஒப்பிடப்படுது. இப்படி பல 100 மைல்களுக்கு பறந்து விரிஞ்சு கிடக்கிற ஒரு பனிமலை தொடர் முழுவதுமே ஒரு மாபெரும் உருவத்தோட பல்வேறு உறுப்புகளா ஒன்னு சேர்ந்து முழுமையடையுது. இப்போ இத பாருங்க, இது இதுவரைக்கும் நாம பார்த்ததே எவ்ளோ அழகா விளக்குதுன்னு. நாம பார்த்ததெல்லாம் ஒரே பார்வையில சுருக்கமா தொகுத்துறலாம். கேதார்நாத் உடல், துங்கநாத் கைகள், ருத்ரநாத் முகம், மத்தியமகேஸ்வர் தொப்புள், கால்பேஸ்வர் தலைமுடி. எந்த கோயில் எந்த உடல் பகுதியோட நேரடியா பொருந்துது அப்படிங்கறத இந்த அட்டவணை உங்க மனசுல ஆழமா பதிய வைக்கும். ஒட்டுமொத்த இமயமலையுமே ஒரு உடற்கூறியல் வரைபடமா மாத்துறது மனித நம்பிக்கையோட உச்சம்னு தான் சொல்லணும். இங்க நாம ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பஞ்சகேதார தலங்கள் தனித்து விடப்பட்ட ஏதோ ஒரு தீவு கிடையாது. இது உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக வலையமைப்போட ஒரு சின்ன பகுதி மட்டும்தான். இதை சுற்றி பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, ரிஷிகேஷ் அப்புறம் பஞ்சபிரயாகைன்னு எண்ணற்ற புனித தலங்கள் ஒன்னோடொன்னு ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்சிருக்கு. அதனாலதான் யாத்ரீகர்கள் இந்த பஞ்சகேதாரத்தோட சேர்த்து மத்த புனித தலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சுற்றுப்பாதையில பயணம் செய்யறத வழக்கமா வச்சிருக்காங்க. சரி, இந்த புராண இடங்கள்லாம் இன்னைக்கு நிஜத்துல நம்ம நிர்வாக வரைபடத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ருத்ரபிரயாக், சமோலி, உத்தரகாசி மாதிரியான நிஜமான மாவட்டங்களுக்குள்ளதான் இந்த தலங்கள் அமைஞ்சிருக்கு. பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய கற்பனைக்கே எட்டாத புராண நிகழ்வுகளை இன்னைக்கு நாம பயணம் செய்யக்கூடிய நிஜமான நிலவியலோட இந்த இடங்கள் இணைக்குது. இது பழமைக்கும் புதுமைக்கும் இடையிலான ஒரு ரொம்ப அழகான பாலம்னே சொல்லலாம். இந்த தெய்வீக நிலப்பரப்ப வெறும் கோயில்கள் மட்டும் ஆக்கிரமிக்கலங்க. இது சுத்தி வானலாவ உயர்ந்து நிக்கிற காவலாளிகள் மாதிரி மாபெரும் மலைச்சிகரங்கள் இருக்கு. நந்தாதேவி, திரிஷூல், நீலகண்ட், மேரு, இந்த சிகரங்களை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல ஆயிரம் அடி உயரமுள்ள இந்த பனிச்சிகரங்கள் தான் அமைதியா நின்னு இந்த புனித தலங்களை காவல் காக்குது. இது நம்ம பயணக்கதைக்கு ஒரு மாபெரும் பிரம்மாண்டத்தையும் சொல்ல முடியாத அமைதியும் கொடுக்குது. பண்டைய காலத்துல எப்படி புவியியல ரொம்ப நேர்த்தியா வகைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். புனித தலங்கள்லாம் ஏதோ சாதாரணமா மலையெங்கோ சிதறி கிடக்கல. பஞ்சகேதாரம், பஞ்சபிரயாகை, ஜோதிர்லிங்கங்கள், சக்தி பீடங்கள்னு ஒவ்வொன்றும் ரொம்ப துல்லியமா எண்களோட அடிப்படையில வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஆழமான கணக்கிடப்பட்ட ஆன்மீக கட்டமைப்புக்குள்ள ஒரு மிக முக்கியமான அங்கமாதான் இந்த பஞ்சகேதாரம் பல நூற்றாண்டுகளா திகழ்ந்துகிட்டு வருது. கடைசியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இதை நான் முடிக்கிறேன். இமயமலையோட இந்த கரடு முரடான புவியியல் அமைப்பு பழங்கால நம்பிக்கையோட பிரம்மாண்டத்தை எப்படி வடிவமைக்குது? பல 100 கிலோமீட்டர்கள் பறந்து விரிஞ்சு கிடக்கிற ஒரு மலைத்தொடர மக்கள் எப்படி தங்களோட மனசுக்குள்ள ஒரே தெய்வத்தோட முழுமையான உடலா உருவாகப்படுத்தினாங்க அப்படிங்கிறது ஆச்சரியத்தோட உச்சந்தானுங்க. இந்த கேள்வியோட இந்த அலசலை நாம நிறைவு செய்வோம். இதுபோல இன்னும் நிறைய ஆழமான தகவல்களை நாம தொடர்ந்து தேடுவோம். ரொம்ப நன்றி.